ஆதி என்னும் பராபரையே, அன்பான மனோன்மணியே, ஜோதி எனும் பஞ்சகத்தாலே, சொற்பெரிய கரிமுகனே, தீர்த்து நீக்கும் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம், ஆன்மீகம், வாழ்வியல், மருத்துவம் என்ற 4 தலைப்புகளில் தொடர் காணொலிகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் ஜோதிடமும் மருத்துவமும் அல்லது ஜோதிடமும் நோய்களும் என்ற தலைப்பில் இன்று மருத்துவம் சார்ந்த 12 ராசிகளில் அல்லது 12 லக்கணங்களில் 6க்குரியவன் தரக்கூடிய நோய் எவ்வாறு இருக்கும், 8க்குரியவன் தரக்கூடிய நோய் எவ்வாறு இருக்கும், 12க்குரியவன் தரக்கூடிய நோய் எவ்வாறு இருக்கும் என்பது சார்ந்த தகவலை ஒவ்வொரு காணொலிகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்று ஒவ்வொரு ராசிக்கும் 6க்குரியவன் என்று பார்க்கும் பொழுது அது பலமான நெருக்கடிகளையும் சங்கடங்களையும் கடனையும் அவமானத்தையும் வழக்கையும் தரக்கூடிய தன்மை இருக்கிறது. இதில் ஒரு சில ஜாதகங்களுக்கு வழக்கையும் கடனையும் தருகிறது, ஒரு சில ஜாதகங்களுக்கு நோயை தருகிறது. இதில் காலப்போக்கில் எந்த ராசிக்கு எந்த லக்னத்திற்கு எந்த கிரகம் வழக்கை தருகிறது, எந்த கிரகம் இழப்பை தருகிறது என்பது சார்ந்த விஷயங்களை காலப்போக்கில் பார்ப்போம். இன்று ஒரு ஜாதகம், இது காலபுருஷனுக்கு 4ஆம் இடமான கடகமும் 5ஆம் இடமான சிம்மமும் இதயத்துக்கு சம்பந்தப்பட்டது. அதாவது ஆயில்ய நட்சத்திரம் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ஆயில்ய நட்சத்திரத்தினுடைய முதல் 2 பாதம், அடுத்த 2 பாதம் முதல் அசுபதி மக நட்சத்திரம் 4 பாதம் உடைய ஆக இந்த 8 பாதங்களில் எந்த கிரகம் நின்று தசாபுத்தி நடத்தினாலும் அது லக்கணத்துக்கு 6க்குரியவனாகவோ ராசிக்கு 6க்குரியவனாகவோ இருக்கும் பட்சத்தில் அது பலமான பாதிப்பையும் சங்கடங்களையும் தந்துவிடுகிறது. கடகராசியில் அமையக்கூடிய 6க்குரியவன் அல்லது சனி வாழ்வு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளை தருகிறது. சிம்ம ராசியில் மக நட்சத்திரத்தில் அமையக்கூடிய 6க்குரியவன் இதயத்தினுடைய வடிவத்தையும் இதயத்தினுடைய திசுக்களையும் இதயத்தினுடைய தசை நார்கள் சம்பந்தப்பட்ட தகவலையும் அல்லது இதயத்தில் இருக்கக்கூடிய நீர் சுரப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய ஏற்ற இறக்கங்களை தெளிவாக தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட ஒரு ஜாதகம் இது. இந்த ஜாதகத்துக்குரிய நண்பர் நீண்ட நாளாக நட்பில் இருக்கிறவர், கிட்டத்தட்ட 40 வருடமாக நட்பில் இருக்கக்கூடியவர். இவரை பற்றி நமக்கு முழுமையாக தெரியும். இவருக்கு நோய் வந்த காலம் என்று பார்க்கும் பொழுது அது எவ்வாறு நிவர்த்தியானது, எப்படி நிவர்த்தியானது, எந்த கிரகம் நோயை கொடுத்தது, எந்த கிரகம் நோயினுடைய நிவர்த்தியை தந்தது என்பது சார்ந்த தகவலை இந்த ஜாதகத்தின் மூலம் பார்க்கலாம். இதில் வரக்கூடிய தகவல்கள் ஒவ்வொன்றும் அந்த நூலில் சொல்லப்பட்டது, இந்த நூலில் சொல்லப்பட்டது, என்னுடைய குரு சொன்னார், ஆசிரியர் சொன்னார், என்னுடைய நண்பர்கள் சொன்னார்கள் என்பது சர்ச்சைக்கே போக வேண்டிய அவசியமில்லை. ஏனென்று கேட்டால் இதில் தெளிவாக நேரடியாக கடந்த 25 வருடத்தில் நமக்கு வந்த ஜாதகங்களையும் நடந்த நிகழ்வுகளையும் ஒப்பிட்டு பார்த்ததில் கிடைத்த தகவல்கள் மற்றும் விவரங்கள். ஆக இந்த ஜாதகத்தை எடுத்துக்கொள்வோமானால் இது 17/11/1967 4:23 அதிகாலையில் பிறந்தது. இது லக்னத்தில் புதன் கேது, லக்னத்துக்கு 2வது இடத்தில் சூரியன், 3வது இடத்தில் செவ்வாய், 6வது இடத்தில் சனி வக்கரம், 7வது இடத்தில் ராகசந்திரன், 11ஆம் இடத்தில் குரு, 12வது இடத்தில் சுக்கிரன். இந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நிறைய தகவல்கள் என்று பார்க்கும் பொழுது சுக்கிரனும் புதனும் பரிவர்த்தனை பெற்றிருக்கிறார்கள். அதே சமயத்தில் குரு தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கிறது. அதே சமயத்தில் சூரியனும் நட்பு வீட்டில் அமர்ந்திருக்கிறது. சனி சுயசாரமாக இருக்கிறது. சந்திரனும் சூரியனுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்து சூரியனும் சந்திரனும் ஒருவருக்கொருவர் அஷ்டமத்தில் இருக்கிறார்கள். ஆக இவருடைய தாய் தந்தை உறவு என்பது அவர்களுக்குள் சற்று ஏற்ற இறக்கத்தோடு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. கண்கூடாக பார்க்கிறோம். லக்னம் சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் அமைந்து 3.15 பாகையில் இருக்கிறது. சூரியன் விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் அமர்ந்து 0.36 கலை பெற்றிருக்கிறது. சந்திரன் கிருத்திகை நட்சத்திரம் முதல் பாதத்தில் அமர்ந்து 25.53 பாகை பெற்றிருக்கிறது. செவ்வாய் போராட நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் அமர்ந்து 25.18 பாகை பெற்றிருக்கிறது. புதன் சுவாதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் அமர்ந்து 11.19 பாகை பெற்றிருக்கிறது. குரு மக நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் அமர்ந்து 10.36 பாகை பெற்றிருக்கிறது.
சுக்கிரன் அஸ்த நட்சத்திரம் 2ஆம் பாத்தியில் அமர்ந்து 14.11 பாகை பெற்றிருக்கிறது. சனி உத்திரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாத்தியில் அமர்ந்து 12.48 பாகை பெற்றிருக்கிறது. ராகு அசுபதி நட்சத்திரம் முதல் பாதத்தில் அமர்ந்து 3.5 பாகை பெற்றிருக்கிறது. கேது சித்திரை நட்சத்திரத்தில் 3ஆம் பாதத்தில் அமர்ந்து 3.5 பாகை பெற்றிருக்கிறது. இதில் பாருங்கள் நண்பர்களே, பிறக்கும்போது சூரிய திசை 5 வருடம் 5 மாதம் 21 நாள். அது விசாக நட்சத்திரம் குருவனுடைய நட்சத்திரத்தில் இருந்திருக்கிறது. அந்த காலகட்டத்தில் இவரை எனக்கு தெரியாது, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருடத்துக்கு பிறகு தெரியும். ஆனால் அவரை கேட்டபொழுது அந்த காலகட்டத்தினால் வெப்பத்தினால் ஏற்படக்கூடிய உடலில் சின்ன சின்ன நீர்க்கட்டிகள் மற்றும் சம்பந்தப்பட்டது மற்றும் சில்லு மூக்கு உடைதல் என்பது ஒரு நோய் அந்த காலத்தில் இருந்து தற்போது அது இல்லை. ஏனென்று கேட்டால், வெயில் அதிகமாக அலைந்து தெரிந்து விட்டு வரும் பொழுது தானாக சில நேரத்தில் மூக்கில் ரத்தம் வரும். அதற்கு பேர் சில்லு மூக்கு என்று அந்த காலத்தில் சொல்லியிருந்தால், அது செவ்வாயினுடைய வீட்டில் இருந்ததால் அந்த சூழ்நிலை நடந்ததாக அவர் எனக்கு சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அந்த 5 வருடத்தில் நிறைய தடவை அம்மை போட்டிருந்ததாகவும் சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு அடுத்தது இந்த ஜாதகத்தில் மேலும் ஒரு தகவல் என்று கேட்டிங்கன்னா, குரு நின்ற வீட்டுக்கு 5-9 சந்திரனும் குருவும் செவ்வாய் ஒருவருக்கொருவர் தொடர்பு. அந்த வகையில் பார்க்கும்போது இவர் ஓரளவு பெரிய செல்வாக்கு இல்லை என்றாலும் கூட மாமூலான இயல்பு வாழ்க்கைக்கு பற்றாக்குறை இல்லாத ஓரளவு பொருளாதாரத்தை பெற்றிருந்தவர் என்று சொல்லப்படுகிறது. நடைமுறையில் பார்த்திருக்கிறோம். அதற்கு அடுத்தது இவருக்கு குரு திசை கிட்டத்தட்ட இவருடைய 46வது வருடம் என்று நினைக்கிறேன். சூரிய திசை 5 வருடம் 5 மாதம் 5 நாள், சந்திர திசை 10-15, ராகு செவ்வாய் ஒரு 12, 28, 15, 22, 18, 40 ஆக குரு திசையில் குரு புத்தியில் இவருக்கு உடல்நல தொந்தரவு வந்திருக்கும் என்று நினைத்தோம். ஆனால் குரு திசையில் புதன் புத்தியில் இவருக்கு முதலில் இருதயம் இயல்பு நிலையை விட்டு வலி ஏற்பட தொடங்கி அதற்கு பிறகு அவருக்கு இரத்த அழுத்தம் மேலோங்கி இருப்பதை உணர்ந்து மருத்துவமனைக்கு சென்று பார்த்தும் பொழுது இருதயத்தினுடைய வாழ்வு பகுதியில் பெரிய தொந்தரவு ஒன்றுமில்லை. ஆனால் இருதயத்தில் இருக்கக்கூடிய தசை நார்கள் திசுக்கள் நீர்கோர்த்து அளவில் பெரிதாக இருக்கிறது. அதனால் இரத்த ஓட்டம் சிறப்பாகவும் இயல்பாகவும் இல்லை. அதனால் வலி இருக்கிறது. ஒன்றும் பயப்பட தேவையில்லை என்று சொல்லி அனுப்பினார்கள். அதற்கு அடுத்து குருதிசை புதன் புத்தியிலிருந்து குருதிசை முடியும் வரையிலும் இந்த இருதயத்திற்கு சம்பந்தப்பட்ட 1க்கு மேற்பட்ட மருத்துவமனைகளை சென்று பார்த்தார். ஆனால் லக்கினத்துக்கு 6க்குரியவன் 11ஆம் இடத்தில் இருந்ததால் அவர் 6ஆம் இடத்துக்கு நோய் ஸ்தானம், அதாவது 6ஆம் இடத்தை பலகீனப்படுத்தக்கூடிய ஸ்தானத்தில் குரு இருந்ததால் அவருக்கு அந்த இருதயம் சம்பந்தப்பட்ட நோயிலிருந்து அவர் சுலபமாக வெளிவந்து விட்டார். அதற்கு அடுத்தது இன்றைக்கி சனி திசை நடப்பில் இருக்கிறது. இந்த சனி திசையில் கால ஆணி சம்பந்தப்பட்டதும் மற்றும் மூட்டு வலி சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. இது நடைமுறையில் என்று ஏற்றுக்கொண்டார். அந்த வகையில் பார்க்கும்போது சமீபத்தில் சந்தித்த பொழுது இந்த மூட்டு வலி ஏதாவது அறுவை சிகிச்சைக்கு கொண்டு போய் விட்டு விடுமா என்று கேட்டார். அறுவை சிகிச்சைக்கு வாய்ப்பில்லை என்று சொல்லியிருந்தேன். ஆக ஒரு ஜாதகத்தில் லக்கினத்துக்கு 6க்குரியவனும் 12க்குரியவனும் சம்பந்தப்படும் பொழுது நோயினுடைய தாக்கம் சுலபமாக வெளிவந்து விடுகிறது. ஏனென்று கேட்டால் இந்த குரு திசையில் புதன் புத்தியில்தான் இந்த நோய் வெளிப்பட்டது. ஆக லக்கினத்துக்கு 6க்குரியவனும் 12க்குரியவனும் தான் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். ஏன் 12க்குரியவன் காலகட்டத்தில் வெளிப்பட்டது என்று பார்க்கும் பொழுது சுக்கிரனும் புதனும் பரிவர்த்தனை பெற்று சுக்கிரன் தனது வீட்டுக்கும் புதன் தனது வீட்டுக்கும் சென்றதால் ஆக லக்கினத்துக்கு 11, 12, 12க்குரியவர்கள் தான் இந்த நோயினுடைய தாக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள். அதற்கு அடுத்து குருவனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய், அதாவது துலா லக்கணத்துக்கு 6க்குரியவன் மற்றும் ஒரு வீட்டுக்கு சொந்தக்காரன் செவ்வாய். அந்த செவ்வாய் குருவனுடைய வீட்டிலிருந்து குருவால் பார்க்கப்பெறுவதால் இவருக்கு செவ்வாய் திசையில் சனி புத்தியில் ஒரு விபத்து நடந்தது, அதாவது வாகன விபத்து நடந்தது. அது இல்லாமல் 2 வீலரில் 2 சக்கர வாகனத்தில் 1க்கு மேற்பட்ட தடவை இவர் விபத்தில் சிக்கியிருக்கிறார். ஆனால் எந்த ஒரு விபத்தும் இவரை 1, 12, 12க்குரியவர்கள் பரிவர்த்தனை பெற்று ஆட்சி பெற்ற யோகம் அமைந்ததால் இவருக்கு இயல்பு வாழ்க்கையிலிருந்து உடல் உருவத்தை மாற்றவோ அல்லது பாதிப்புக்குரிய சூழ்நிலையோ இல்லை என்பது மேலும் சிறப்பான ஒரு தகவல்.
இவருக்கு 2 குழந்தைகள் இருக்கிறது. லக்னத்துக்கு 5க்குரியவன் 5ஆம் இடத்தை குரு பார்த்தது. 5க்குரியவன் 6இல் மறைந்து வக்ரம் பெற்றிருக்கிறார். குழந்தைகள் இவருக்கு ஒத்துப்போகவில்லை. ஆனாலும் உறவுகள் சிறப்பாக இருக்கிறது. 2 குழந்தைகளும் அதீத கல்வியை பெற்று நல்ல நிலையில் இருக்கிறார்கள் என்பது மேலும் கூடுதலான தகவல். ஆக குரு திசை என்பது துலா லக்னத்திற்கும் கடக லக்னத்திற்கும் வரும் பட்சத்தில் அவர்களுக்கு கண்டிப்பாக அவர்களுடைய இயல்பு வாழ்க்கையை புரட்டி போட்டு விடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அதே சமயத்தில் எந்த ஜாதகத்தை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். அந்த ஜாதகத்தில் ஆயில்ய நட்சத்திரத்திலும் மக நட்சத்திரத்திலும் சனியோ அல்லது 6க்குரியவர்களோ இருந்து அவர்களுடைய தசாபுத்தி நடத்தும் காலம் லக்கினத்துக்கு எந்த பாவகமாக கடகம் சிம்மமும் அமைந்தாலும் ஆயில்யத்தில் சனி மற்றும் ரோகசத்ரு ஸ்தானாதிபதி, மக நட்சத்திரத்தில் சனி மற்றும் ரோகசத்ரு ஸ்தானாதிபதிகள் அமர்ந்து அவர்களுடைய தசாப்தி வரும் காலம் பலமான இருதயம் சம்பந்தப்பட்ட பாதிப்பை தந்து விடுகிறது. அதே சமயத்தில் அதே ஆயில்யம் கேட்டு ரேவதியில் 1க்கு மேற்பட்ட கிரகங்கள் இருந்து அதுவும் ஒன்றுக்கொன்று பகையாக இருக்கும் பட்சத்தில் மார்பில் திறந்த நிலை அறுவை சிகிச்சை, அதாவது ஓப்பன் சர்ஜரி நடந்திருக்கிற ஜாதகங்களையும் 1-2 பார்த்திருக்கிறோம். அது ஆயில்ய நட்சத்திரத்தில் 2ஆம் பாதத்தில் அமர்ந்து கேட்டை நட்சத்திரத்தில் 2ஆம் பாதத்தில் ஒரு கிரகமும் ரேவதி நட்சத்திரத்தில் 2ஆம் பாதத்தில் ஒரு கிரகமும் அமைந்திருக்கும் பட்சத்தில் அங்கு சனி ராகு சூரியன் அமர்ந்திருந்து பார்த்திருக்கிறோம். ஆக கடகம் சிம்மத்தில் ஒரு கிரகம் இருக்கும் பட்சத்தில் நெஞ்சு பகுதி வயிற்று பகுதி கண்டிப்பாக நோய்க்கு ஆளாகிறது என்பது எண்ணற்ற ஜாதகத்தில் பார்த்திருக்கிறோம். மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால்மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.